ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த குழம்பு வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பழசாக ஆக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ் பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் என்னோடய சேனலுக்கு நிறைய ஆதரவு கொடுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 3 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இப்படி ரவுண்டாக சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கனமாக கட் பண்ணாமல் லேசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே போல் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரே ஈவனாக கட் பண்ணுங்கள். பெருசு சின்னது இல்லாமல் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேகும்போது ஈவனாக வேகும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, A to Z எனக்கு பிடிச்சது. அந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். கோலங்கள் அண்ட் வெரைட்டியான வீடியோஸ், எனக்கு பிடிச்ச எல்லா வீடியோஸுமே அதில் போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பாருங்கள். A to Z எனக்கு பிடிச்சது. அது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் ஒரு டைம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்தது மாதிரியே அந்த சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே போல் அடுத்த காயமும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் வச்சிடலாம். அவ்வளோதான். 3 காயுமே ஒரே ஈவனாக வெட்டி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அது ஊறட்டும். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிடலாம். கடாய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த பாவக்காயை அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இதோட கலர் எல்லாமே மாறணும். நல்லா சுருளில் வதங்கிருச்சு அப்படின்னா பாவக்காவுடைய கசப்பு தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிரும். எப்போதுமே எண்ணெயில் வதக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி ஈவனாக எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. அப்போ ஈவனாக நம்மளுக்கு வந்து வதங்கிரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. அதோட கலர் எல்லாமே மாறிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். அதே கடாயில் வந்து ஒரு 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா பாவக்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது கூட 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், 1 ஸ்பூன் வந்து கடுகு, இது நல்லா பொரியட்டும். அது கூட 3 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பில்லை, ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் பச்சை மிளகா வேணுனாலும் போட்டுக்கலாம், நம்மளுடைய ஆப்ஷன் தான். ஆனால் அந்த குழம்புக்கு வரமிளகா போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு 15 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. இது கூட 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து நல்லா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ இதில் வந்து 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், இதையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை எண்ணெயில் வதக்கிடுங்க.
நான் வந்து குழம்பு மிளகாய் பொடி போடுறப்போ வீடியோ எடுக்கலை, அதனால இதில் வந்து 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பொடியில் நம்ம வதக்கி வச்சுருந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த காய் வந்து சீக்கிரம் வேகணும், அதுக்காக ஒரு தட்டு வச்சு இதை நம்ம வந்து அப்படியே மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே மறுபடியும் தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அவ்வளோதான், காய் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. குழம்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ நல்லா எண்ணெய் பிரித்து வர வரைக்கும் அடுப்பை ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது நல்லா வெந்துட்டு எண்ணெய் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஊறுகாய் மாதிரியே இருக்கும். இது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். பழசு ஆக ஆக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்படியே கூட இதை சாப்பிட்டுக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்ததும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ரொம்ப கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து அப்படியே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். பார்க்குறக்கே ஊறுகாய் மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாக சமையல் செய்து அன்போடு பரிமாறி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.